ஸோ நம்ம படித்த விஷயம் என்ன அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன் parallel கனெக்ஷன். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் போது ரெண்டு ரெசிஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சப்ளை கொடுக்குறேன். சப்ளை கொடுக்கும்போது டியூ டு திஸ் சப்ளை ஐ எம் கெட்டிங் சம் டோட்டல் கரண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அகெயின் இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், சீரீஸில் இருக்குன்னு சொல்லுவேன். எப்படி சீரீஸில் இருக்குது, இந்த சோர்ஸோடைய நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து சம் கரண்ட் ட்ராவல்ஸ். அப்போ என்ன கான்செப்ட்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் ரைஸ். பொட்டன்ஷியல் ரைஸ் இதுக்கிட்ட அதிகமாக பொட்டன்ஷியல் இருக்குது, இது யார்கிட்டேருந்து வாங்கலை, திஸ் இஸ் த சோர்ஸ். அப்போ சோர்ஸ் கான்செப்டை வந்து பொட்டன்ஷியல் ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ரைஸ்ன்றது போக இந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணுறதுனால இட் இஸ் கால் பொட்டன்ஷியல் ரைஸ் கான்செப்ட். ஸோ கரண்ட் ட்ராவல்ஸ் அகெயின் ஒரு ரெசிஸ்டரில் என்ட்ராது, அகெயின் அடுத்த ரெசிஸ்டரில் அதே கரண்ட்டு திருப்பி என்ட்ராது. ஓகே, ஸோ கரண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ ஐ இஸ் சேம். அகெயின் வின்னு பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற விஷயம் ரைஸ்ன்னு சொன்னோம். அதே போல் இந்த ரெண்டு ரெசிஸ்டர்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்டரிங் பாயிண்ட்டை வந்து பாசிட்டிவ் பொலாரிட்டி, நெகட்டிவ் பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து லீவிங் பாயிண்ட்டை நெகட்டிவ் பொலாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இங்கே சோர்ஸில் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ட்ராவல் பண்ணும்போது ரைஸ் கான்செப்ட்டு, இங்கே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த கரண்ட்டு ட்ராவல் பண்ணும்போது இட் இஸ் கால் பொட்டன்ஷியல் ட்ராப் கான்செப்ட். அப்போ இந்த ரெசிஸ்டரில் ஒரு ட்ராப் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா சம் V1 வச்சுக்கிறேன், ஏன்னா R1 ரெசிஸ்டர்னால V1 இஸ் ஈக்குவல் டு அதில் கரண்ட் என்ன இருக்குது, அந்த சேம் கரண்ட்டு I, அது ரெசிஸ்டர் மட்டும் மாறுது R1. அகைன் இந்த ரெசிஸ்டரில் என்கிட்ட கேட்டாங்கன்னா சம் V2, அது என்னென்னு கேட்டாங்கன்னா I இன்ட்டு R2. ஓகே, அப்போ சீரீஸ் கனெக்ஷனில் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், கரண்ட் வந்து சேமாக இருக்குது, வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது. ஓகே, அகெயின் இன்னொரு விஷயம் பொட்டன்ஷியல் கான்செப்டில் ரைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ட்ராப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இது போக பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். அது என்ன சொன்னோம் அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டருடைய ரெண்டு எண்டுமே வந்து கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் நான் ஒரு சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இப்படி தான் இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் அசம்ஷன் இப்படி தான் வச்சுக்கிறோம். ஓகே, அந்த கரண்ட் இப்படி ட்ராவல் பண்ணுது, இப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த நோடு பாயிண்ட் வரும்போது இது ஒரே பாயிண்ட் தான், நான் தெரியறதுக்காக தள்ளி வச்சுருக்கேன், இதை இப்படி கூட வைக்கலாம், இப்படி கூட கனெக்ஷன் பண்ணலாம். ஓகே, அல்டிமேட்டாக ரெண்டு பேரும் பேரலல் கனெக்ஷன். அகெயின் இந்த கரண்ட் இங்கே என்ன ஆகுது, டிவைட் ஆகுதுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்கிறோம், இந்த நோடு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது, ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டு தனித்தனி ரெசிஸ்டருக்கும் தனித்தனி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ பேரலில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், கரண்ட் வந்து டிவைட் ஆகுது. அகெயின் இந்த வோல்டேஜ் தான் இந்த இடத்துல இருக்குது, இது வந்து இந்த சோர்ஸுக்கு பேரலாக இருக்கனால இந்த V வந்து சேமு. அகெயின் இந்த பாயிண்ட்டு இதுக்கு முந்தின பாயிண்ட்டுக்கு பேரலாக இருக்கனால வோல்டேஜ் வந்து சேம். ஓகே, அப்போ வந்து பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜஸ் ஆர் சேம். அகெயின் வேறு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கரண்ட் வந்து டிவைட் ஆகும்போது சப்போஸ் ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா டோட்டல் கரண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் R1 மட்டும் எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலா வந்து கரண்ட் டிவிஷன் ரூலுக்கு I1 இஸ் ஈக்குவல் டு அந்த டோட்டல் கரண்ட் இன்ட்டு எந்த ரெசிஸ்டரில் எனக்கு வேணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அந்த ரெசிஸ்டர் டிவைடட் பை அந்த லூப்புக்குள்ளே இந்த 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 செட்டப்புக்குள்ளே தான் கரண்ட் டிவைட் ஆகுது. அப்போ அதுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னா R1 + R2, இதான் என்னோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை தான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவில் கொண்டு வர போகிறோம். சேம் கான்செப்ட் தான், அதே V = I × R ஓம்ஸ் லா தான், அதே சீரீஸ் கனெக்ஷன், அதே பேரலல் கனெக்ஷன், எல்லாமே அதே தான். இங்கே வந்து அதே ரைஸ் கான்செப்ட், ட்ராப் கான்செப்ட் எல்லாமே வரப்போகுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம், கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். அதில் ரெண்டு லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறோம், sum of the currents flowing towards a junction is equal to the sum of the currents flowing away from it. So flowing towards, so towards la edala irukku paatha I1, I6, I5, I4. okay, so இது எல்லாமே towards la இருக்கு.
அவே யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தா I2 I3. ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறேன், சம் ஆஃப் த கரண்ட்ஸ் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் ஏ ஜங்ஷன். ஜங்ஷன் பேர் என்ன வச்சுருக்குன்னா ஏன்னு பேர் வச்சுருக்கு. ஸோ ஜங்ஷன் பாயிண்ட் இஸ் ஏ. ஓகே, இந்த ஜங்ஷன் பாயிண்டில் யாரெல்லாம் டுவர்ட்ஸ் வராங்களோ அவங்க வந்து சம் ஆஃப் த அவே பாயிண்ட்ஸில் வர கரண்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் பண்ண ஒரு பேரை வச்சே இது வந்து சொல்கிறோம். அந்த கிர்ச்சாஃப்ஸ் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சனால அவர் பேரை வச்சு கிர்ச்சாஃப்ஸ் லா. ஓகே, கரண்ட்டை வச்சு பேசுகிறதுனால இட் இஸ் கால் கரண்ட் லா. ஸோ டுவர்ட்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அவே ஃப்ரம் ஏ. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, திருப்பி இருந்தாலும் நம்ம சப்ஜெக்ட்லேயும் திருப்பி வருது அது. ஸோ அதனால் நம்ம பார்க்குறோம். அகெயின் அடுத்தது வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லான்னு வரனால என்னென்ன விஷயம் இன்வால்வ் ஆகுது, நம்ம வோல்டேஜில் 2 விஷயம் பார்த்தோம் முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி என்ன பார்த்தோம், வோல்டேஜ் ட்ராப்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், வோல்டேஜ் ரைஸ்ன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ட்ராப்னா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கரண்ட்டு வந்து ப்ளஸ் டு மைனஸ் பொலாரிட்டியில் கரண்ட் வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால் ட்ராப்னு சொல்லியிருந்தோம். அதே இது வந்து மைனஸ் டு ப்ளஸில் வந்து கரண்ட்டு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் கால் வோல்டேஜ் ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். எப்படி சொல்கிறோம், in a closed circuit sum of the potential drops is equal to the sum of the potential rises. அவ்வளோதான், potential ரைஸும் potential ட்ராப்பும் சமம் in a closed circuit. அதான் முக்கியமான வார்த்தை. அப்போ closed circuit என்னது, இந்த சப்ளை இங்கே பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அப்படியே போகுது க்ளோஸ்டு பாதை, இப்படியே வந்து திருப்பி இந்த நெகட்டிவில் இங்கே தான் முடியுது. ஸோ எங்கேயுமே டிஸ்கனெக்ஷனே இல்லை. ஸோ இட் இஸ் கால்ட் க்ளோஸ்டு பாத். ஓகே, க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் லூப். ஓகே, டன். அப்போ இந்த விஷயத்த வந்து பொட்டன்ஷியல் வோல்டேஜ் அப்படின்னு வர்றதுனால இதுக்கு பேர் வோல்டேஜ் லா. ஓகே, அப்போ என்ன சொல்கிறோம், இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கியூட்டில் மொத்த சப்ளை வோல்டேஜ் சோர்ஸ் வந்து வின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கோடு மட்டும் போட்டிருந்தோன்னு அப்படின்னா சப்ளை ப்ளஸ் இது மைனஸு. 2 கோடு போட்டு இன்னும் 2 கோடு சேர்த்து போட்டு இன்னும் 2 கோடு சேர்த்து போடுறோம் அப்படின்னா இதை விட இது எப்படி இருக்குன்னா வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அதே சப்ளை தான், பட் இது வந்து லோ வோல்டேஜ், இது வந்து ஹை வோல்டேஜ். அப்போ நிறைய அதிகமாக வித் ரெஸ்பெக்ட் டு ஏதோ இன்னொரு சோர்ஸ் உள்ளே இருக்குது, சர்க்கியூட்குள்ளே இருக்குது, அதை விட இதை நான் வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் எப்படி சொல்கிறோம், பிக்சராக சொல்லும் போது ஹை வோல்டேஜ் அப்படின்றனால நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸில் மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இது சம் வோல்டேஜ். ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இப்படி போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருந்தா இது ஒரு டிசி சோர்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்லலாம், கரண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, கரண்ட் ஆரம்பிக்கிற இடத்த வந்து இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கேபிட்டல் ஐ. அகெயின் மைனஸ் டு ப்ளஸ் தான் ட்ராவல் பண்ணுவோம் சோர்ஸில், அதனால் இந்த விஷயத்த நான் வந்து பொட்டன்ஷியல் ரைஸுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஏ பாயிண்டில் ஆரம்பிக்கிறேன், அப்படியே ஆரம்பித்து R1 வழியாக பாஸ் பண்ணுறேன். R1க்கு அக்ராஸாக இப்போ இந்த எல்லாருமே வந்து கரண்ட் ஐ பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஐ தான் இங்கே வருது, பிக்கு வருது, அதே ஐ தான் இங்கே வருது, அதே ஐ தான் சி கிட்ட வருது, சியிலேருந்து R3 வழியாக டி, அப்புறம் திருப்பி அதே ஐ தான். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து R1 R2 R3 3 பேருமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்காங்க. ஓகே, டன். அப்போ நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், ஓம்ஸ் லா படி இந்த இடத்துல மட்டும் வோல்டேஜ் வேணும் அப்படின்னா அந்த கரண்ட் ஐ இன்ட்டு R1, இதில் மட்டும் வேணும்னா V2 இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு R2, இதில் மட்டும் வேணும்னா V3 இஸ் ஈக்குவல் டு சேம் கரண்ட்டு ஐ இன்ட்டு R3. ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம், பொட்டன்ஷியல் ட்ராப்பும் பொட்டன்ஷியல் ரைஸும் சமம்னு சொல்கிறோம். பொட்டன்ஷியல் ரைஸ்ன்ற வார்த்தை எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு. பொட்டன்ஷியல் ட்ராப் எங்கே இருக்குது, ட்ராப்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி கரண்ட் வந்து இந்த இடத்துல என்ட்ராது, இது பாசிட்டிவ் பொலாரிட்டி, இது நெகட்டிவ் பொலாரிட்டி. இங்கே கரண்ட் என்ட்ராது, இது பாசிட்டிவ் பொலாரிட்டி, இது நெகட்டிவ் பொலாரிட்டி. இங்கே கரண்ட் என்ட்ராது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்.
ஸோ கரண்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இது எல்லாமே வந்து என்னது பொட்டன்ஷியல் ட்ராப் கான்செப்ட். ட்ராப்பு. ஸோ இதுவும் ட்ராப்பு. அப்போ என் கையில் வந்து I into R1, I into R2, I into R3 சொல்லி 3 ட்ராப் வேல்யூஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் இருக்குது. பொட்டன்ஷியல் ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த டி பாயிண்ட்லேருந்து இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் இடையில வந்து ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளை வந்து வோல்டேஜ் வந்து கேபிட்டல் V கையில் வச்சுருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், I into R1 plus I into R2 plus I into R3 is equal to capital V. So this is called Kirchhoff's voltage law. அடுத்து சைனுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து சைன் ஆஃப் இஎம்எஃப் சப்ளை வோல்டேஜ் இப்போ தான் சொன்னேன். சப்ளை வோல்டேஜில் வந்து இது மைனஸ் பாயிண்ட்டு, இது ப்ளஸ் பாயிண்ட்டு, இது ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ நான் சப்போஸ் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி போட்டேன் அப்படி ஏ டு பி போட்டேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ரைஸ் இன் வோல்டேஜ், வோல்டேஜில் ரைஸ் அப்படின்ற கான்செப்டை பார்த்துட்ருக்கேன்னு அர்த்தம். அகெயின் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு சப்ளை போட்டு இப்படி போட்டுட்டு கரண்ட் டைரக்ஷன் இப்படி போட்டேன்னு அர்த்தம் ஃபால் இன் வோல்டேஜ், தட் இஸ் நெகட்டிவ் சப்ளை. ஸோ மைனஸ் பி, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் பி. ஓகே, அகெயின் சைன் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப்ஸு. நம்ம வந்து இது ஒரு சப்ளை வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இதே வோல்டேஜ் சோர்ஸ் கான்செப்ட் இல்லாமல் ரெசிஸ்டர் கான்செப்டில் பேசும்போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டரில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கரண்ட் என்ட்ராகிற இடத்த பாசிட்டிவ் போலாரிட்டின்னு சொல்கிறோம், கரண்ட் லீவ் ஆகிற இடத்த நெகட்டிவ் போலாரிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இப்படி இருக்கும்போது ஒரு கரண்ட் வந்து இந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி நான் ஏரோ போட்டேன் அப்படின்னா எதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம்னா ஃபால் இன் வோல்டேஜ். ஃபால்னா ட்ராப், பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ மைனஸ் பி. ஓகே, அடுத்து மைனஸ் டு ப்ளஸ் போட்டுட்டு இப்படி போடுறேன், மைனஸ் இது இந்த பக்கம் மைனஸ் இது ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் டு ப்ளஸ்ஸு நான் அதே ரெசிஸ்டரில் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா நான் எதை பார்த்துட்ருக்கேன்னா பொட்டன்ஷியல் ரைஸை பார்த்துட்ருக்கேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கான்செப்ட்டு, இது வந்து ரெசிஸ்டரில் எப்படி நடக்குதுன்ற கான்செப்ட். ஓகே, ரெண்டு விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சப்ளை வோல்டேஜ் வந்து மைனஸ் டு ப்ளஸ் தான் எப்போயுமே நம்ம போடுவோம், அது வந்து ரைஸ் தான் ஆல்வேஸ். ரெசிஸ்டரில் எப்பவுமே ப்ளஸ் டு மைனஸ் தான் போடுவோம், அது வந்து ட்ராப் கான்செப்ட். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இதுக்கு இதோட ஆப்போசிட் இதுன்றதையும் இதுக்கு ஆப்போசிட் இதுன்றதையும் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நான் வச்சுக்கிறோம். ஸோ சோர்ஸில் எப்படி இருக்குது, ரெசிஸ்டரில் எப்படி இருக்குது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ ஒரு ப்ராப்ளம், பவர் சப்ளைட் டு த லோட் ஆர் and voltage across it in figure are 500 and 100 volts. Okay, power supplied to the load R. So இந்த லோடுக்கு வந்து பவர் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்கன்னா 500 வாட்ஸும் அதே போல் 100 வோல்ட்ஸும் சப்ளை பண்ணுறாங்க. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் பிஎஸ். என்கிட்ட இந்த சப்ளை கேட்டிருக்காங்க, நான் கொடுக்குற சோர்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இது என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டு, அடுத்து பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர். ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ பவரு. சப்போஸ் இது P5 ஓம்ஸ், இது P4 ஓம்ஸ், இது P30 ஓம்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஆல்சோ கன்ஃபார்ம் தட் த பவர் டெலிவர்ட் பை த சோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு த பவர் டிசிபேட்டட் எல்ஸ்வேர். பவர் டெலிவர்ட்னு என்ன அர்த்தம், இதுதான் சோர்ஸு. சோர்ஸ் வந்து கொடுக்கும், இங்கெல்லாம் பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டரில் அந்த பொட்டன்ஷியல் வந்து இதில் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடுது. அப்போ என்னவா அது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டரில் ஹீட்டாக டிசிபேட் ஆகும். ஸோ நம்ம பவர்னு சொல்கிறது ஸ்டோர் ஆகாது. ஆல்வேஸ் இன் அ ரெசிஸ்டர் இந்த பவர் இஸ் டிசிபேட்டட் ஆஸ் அ ஹீட்டு. ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கு. அப்போ சோர்ஸ் வந்து பவரை டெலிவர் பண்ணும், ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பவரை வந்து டிசிபேட் பண்ணும். டிசிபேட்னா தான் உடம்புலேருந்து அப்படியே ஹீட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி லாஸாக க்ரியேட் பண்ணும். ஸோ லாஸுன்ற பாயிண்ட்டை தான் இங்கே பேசிகிட்ருக்கோம். ஸோ பவருன்றது லாஸ் ஆயிரும். ஓகே, சரி, நம்மகிட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயே பவர் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த சோர்ஸ் என்னன்னே சொல்லலை, ஆனால் லோடை பற்றி பேசியிருக்காங்க. லோடுன்ற கேரக்டர் பேர் வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க பவரும் வியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நமக்கு தெரிஞ்சது என்னதுன்னா பவர் ரிலேஷன் வந்து வி இன்ட்டு ஐன்னு சொல்லலாம். வேறு வி ஸ்கொயர்ட் பை ஆர் சொல்லலாம்.
அந்த ரிலேஷனில் பார்த்தோம்னா இப்போ வந்து பியும் இருக்குது வியும் இருக்குது, இது ரெண்டும் இருக்குது, ஆர் தெரியாது. அப்போ நம்ம இந்த ஆர் வேணும்னா என்ன பண்ணலாம், வி ஸ்கொயர்ட் பை பி போடலாமா? போட்டோம்னா இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் என்னன்னு தெரிஞ்சு போயிருமா? ஓகே ஓகே, எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜஸ் ஆர் மார்க்ட் அஸ் இன் ஃபிகர். ஃபிகரில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இது எனக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது, விஎஸ்னே பேர் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த சோர்ஸ் வழியாக ஒரு கரண்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகிற கரண்ட்டை வந்து I1 பேர் வச்சுக்கிறோம். R1 ரெஸ்ட் வழியாக அது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் என்ட்ராகிறதுனால இந்த இடத்த வந்து பாசிட்டிவும் இந்த இடத்த நெகட்டிவாக மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அதில் இருக்க வோல்டேஜுக்கு பேர் வந்து V1 பேர் வச்சுக்கிறோம். அடுத்து அந்த கரண்ட் இந்த பாயிண்ட் வரும்போது இது நோடு பாயிண்ட்டு, ஜங்ஷன் பாயிண்ட்டு, அப்போ கண்டிப்பாக ரெண்டு கரண்ட்டாக பிரியும். ஏற்கனவே I1 பேர் வச்சுட்டனால இந்த இடத்த I2னும் இதை வந்து I3னும் பேர் வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து R3 ரெஸ்ட் வழியாக ஃப்ளோ ஆகுது, இது R2 ரெஸ்ட் வழியாக ஃப்ளோ ஆகுது. இதில் ஒரு வோல்டேஜ் ட்ராப்பு என்டரிங் பாயிண்ட்டு, இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. அடுத்து இந்த ரெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்டரிங் பாயிண்ட்டு, இது லீவிங் பாயிண்ட்டு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், I3 கரண்ட் எனக்கு வேணும், இந்த கரண்ட்டு வேணும். ஸோ இந்த கரண்ட் என்னென்னு வேணும், இந்த கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படியே வந்து இது வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டு. ஸோ இந்த லூப்புக்குள்ளே வர கரண்ட்டை தான் இந்த I3 பேர் வச்சுருக்கோம். யார், இந்த ரெஸ்ட்டு வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் I3. R3 வழியும் இந்த ஆறுன்ற ரெஸ்ட்லேயும் ஒரே கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இப்போ சொன்ன மாதிரி பவருக்கு ஃபார்முலா என்னது, வி ஸ்கொயர்ட் பை ஆறு. ஆறு என்னன்னு தெரியல, அப்போ ஆறு எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், வி ஸ்கொயர்டையும் பியும் டிவைட் பண்ணுறேன். ஓகே சாரி, ஆறு வந்து என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா 20 ohms கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல 20 ohms ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. இது போக வந்து எனக்கு என்ன வேறு என்ன விஷயம் இருக்குன்னா, என்கிட்ட வி கையில் இருக்குது, வி டேட்டா என்னது 100 வோல்ட்ஸு. ஓகே, அப்போ இந்த கரண்ட் என்னென்னு தெரிஞ்சு போயிருமா, அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக 20 ohms கண்டுபிடிச்சோம், வி ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இப்படி போட்டோடனே என்ன ஆயிருது, அந்த கரண்ட்டை பர்டிகுலராக இந்த ரெசிஸ்டர் ஆர் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டை I3 தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, I3 வந்து இங்கேயும் ஃப்ளோ ஆகுது, சேம் கரண்ட்டு தான், சீரீஸ் கனெக்ஷனால் சேம் கரண்ட்டு. ஓகே, அப்போ அந்த I3 வந்து 5 ஆம்பியர்ன்றது. ஓகே, அடுத்து 4 ohm ரெஸ்ட் வழியாக வோல்டேஜ் ட்ராப்னு கேட்டாங்கன்னா V3 வேணால் என்ன பண்ணோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம் I3 என்னென்னு. ஸோ I3 × R3 தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 தட் இஸ் ஈக்குவல் டு 20 volts. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு, 20 voltsன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த ரெசிஸ்டர் வந்து 20 ohmsன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அகெயின் வேறு என்ன இருக்குது நமக்கு, இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 30 ohm ரெசிஸ்டர். இந்த 30 ohm ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் என்னென்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு V2. V2னும் போது V ப்ளஸ் V3. ஸோ இதுவும் இந்த வோல்டேஜும் எப்படி இருக்குன்னு பாரு, ஒரு நிமிஷம். இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத்து. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டெஃபினிஷன் படிச்சுட்டு வந்தோம், இன் அ க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓகே, voltage drops, sum of the voltage drops is equal to sum of the voltage rises. ஓகே, இந்த க்ளோஸ்டு பாத்தில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கான்னு பார்த்தோன்னா இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர். இப்போ ரீசெண்டாக இந்த வி கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, இப்போ இந்த வி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோன்னா 20 voltsன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே ரைட்டு, இது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 100 volts. இப்போ இந்த லூப்பை சுற்றுறேன், நான் சுற்றி வர்றேன், கரண்ட் வந்து இப்படி சுற்றி வர்றேன். சுற்றி வரும்போது +2 மைனஸு, +2 மைனஸு, -2 ப்ளஸ்ஸு. சரியா? அப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக இப்படி சுற்றி இப்படி மேலே ஏறும்போது எப்படி நடக்குதுன்னா -2 ப்ளஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறேன். அப்போ இந்த க்ளோஸ்டு பாதையில் எனக்கு வந்து V2 யார், இப்படி போகிற விஷயம்,
V2 யார் -2 ப்ளஸ் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ பொட்டன்ஷியல் ரைஸ் கான்செப்ட் இஸ் ஈக்குவல் டு இவங்க எல்லாத்தையும் +2 மைனஸ் ட்ராவல் பண்ணுறேன், +2 மைனஸ் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் கான்செப்ட் இப்போ தான் படித்தோம். கேவிஎல்ன்றது வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ரைஸு. அப்போ V2 இஸ் ஈக்குவல் டு V + V3 எழுதலாமா? எழுதிக்கலாம். கொஸ்டின்லேயே 100 வோல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. V3 இப்போ ரீசெண்டாக 20 வோல்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ ரெண்டையும் சம் பண்ணால் 120 வோல்ட்ஸ். அப்போ இந்த V2 வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு. ஸோ V2 கையில் இருந்துச்சுன்னா அதில் R2 டேட்டா இருக்குது, I2 கண்டுபிடிச்சிடலாமா? ரைட்டு. அடுத்து அந்த 4 ஆம்பியர்ன்றது இந்த கரண்ட்டு 4, I3ன்றது 5 ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். இந்த 4ம் 5ம் சேர்ந்து இந்த இடத்துல தான் பிரியுது. அப்போ இந்த I1 என்னவா இருந்திருக்கும்? அந்த ரெண்டு பிரிகிற கரண்ட்டோட சம்மேஷன் 4 + 5, ஸோ 9 ஆம்பியர். ஓகே, அப்போ இந்த கரண்ட் வந்து 9 ஆம்பியர்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 9 × இந்த 5 என்னது? 9 × 5 என்னது? 45 வோல்ட்ஸு. அப்போ V1ல என்ன இருக்குது? 45 வோல்ட்ஸு. ஓகே, அப்போ இந்த V1 வந்து 45, இந்த V2 வந்து 120, இது 20, இது 100 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓகே, எல்லா வோல்டேஜுமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லா வோல்டேஜும் கூட தேவையில்லை. நமக்கு வந்து இப்போ தான் கேவிஎல் படித்தோம். என்ன சொல்கிறோம்? க்ளோஸ்டு பாத், இன்னைய க்ளோஸ்டு பாத். ஓகே, இது ஒரு க்ளோஸ்டு பாத்து. இந்த க்ளோஸ்டு பாத்தில் கரண்ட் எப்படி இருக்கும்? -2 ப்ளஸ் தான். எப்போவுமே சோர்ஸ் வச்சு தான் பேசணும். அப்போ இந்த டைரக்ஷன். அப்போ க்ளோஸ்டு பாத்தில் கரண்ட் இப்படி போகுது. ஓகே, அப்போ இந்த இடம் யார்? ஏர் எப்படி போட்டிருக்கேன்? இப்படி போட்டிருக்கேன். அப்போ -2 ப்ளஸுக்கு மேலே போகிறேன். அப்போ இந்த கேஸ் வந்து யாருன்னு பார்த்தா ரைஸ் கான்செப்ட்டு. அடுத்து இங்கே +2 மைனஸு இந்த ரெசிஸ்டரில், அப்போ ட்ராப் கான்செப்ட்டு. இங்கே +2 மைனஸு, அப்போ இது ஒரு ட்ராப் கான்செப்ட்டு. அப்போ இது மொத்தமே வந்து 3 விஷயம் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, 2 ரெசிஸ்டர் R1 R2. ஓகே, அப்போ எங்களுக்கு கேபிஎல் என்னது? ரைஸ், சம் ஆஃப் த ரைஸ் பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் ட்ராப்ஸு. ஓகே, அதன்படி பார்த்தோம்னா Vs இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2. ஓகே, ஸோ 45 + 120, நத்திங் பட் 165 வோல்ட்ஸ். ஸோ சப்ளை வோல்டேஜ் விஎஸ்ல என்னன்னு தெரிஞ்சு போச்சு? 165 வோல்ட்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இந்த லூப்புக்குள்ளே போகவே இல்லை. ஏன் போகலன்னா ஒரு க்ளோஸ்டு பார்த்து தான் எடுக்கணும். இந்த க்ளோஸ்டு பார்த்த ஃபஸ்ட்டு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எதுக்காக இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தோன்னா, நமக்கு இங்கே 2 கரண்ட்டாக இருக்குது. இந்த 2 கரண்ட்டோட டோட்டல் தான் இந்த I1 கரண்ட்டு. அப்போ இப்படி கூடி ரிவர்ஸில் ரைட் டு லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ணால் தான் நமக்கு I1 கரண்ட்டு தெரியும். I1 தெரிஞ்சால் மட்டும்தான் I1ஐயும் R1ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த V1ஐ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரிவர்ஸில் வந்தோம். எல்லாத்துக்கும் மேலே கிவன் டேட்டாவில் இந்த இடத்துல தான் டேட்டா கொடுத்துருக்காங்க. பவரும் இதோட V தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் ரிவர்ஸ் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ட்ராவல் பண்ணி டேட்டாஸ் ஒவ்வொன்றையாக கண்டுபிடிச்சிட்டே வந்தோம் நம்ம. ஓகே, ரைட்டு. இப்போ அந்த சோர்ஸ்னால் எவ்வளோ பவர் டெலிவர் ஆகுதுன்னா கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சோர்ஸோடைய வோல்டேஜ் V, அந்த கரண்ட் I, இது 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ V × I. அடுத்து பவர் டிசிபேட்டட் இன் ஆல் ரெசிஸ்டர்ஸ்னு கேட்டாங்கன்னா பவர் ஃபார்முலா என்னது? I² R. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் உள்ள I வேல்யூ கரஸ்பாண்டிங் R1 வேல்யூ, I2 R2, I3 R3 ப்ளஸ் I3 × லாஸ்ட் ரெசிஸ்டர் R. ஸோ எல்லாத்தையுமே சம் பண்ணி எடுத்தோம்னா இட் இஸ் கால் த டிசிபேஷன். ஏன் டிசிபேஷன் சொல்கிறோன்னா அது வந்து ரெசிஸ்டரில் நடக்குது. சோர்ஸில் இருக்க விஷயத்துக்கு பேர் வந்து பவர் டெலிவர். எவ்வளோ வந்து பவரை வந்து அந்த சோர்ஸ் கொடுத்துச்சின்னு கேட்குற கேள்விக்கு பதில் பவர் டிசிபேஷன்றது அர்த்தம் என்னென்னா அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரில் எவ்வளோ பவர் ஹீட்டாக டிசிபேட் ஆச்சு அப்படின்றதுக்கு ஆன்சர். ஓகே, ஒரு 2-3 ப்ராப்ளம் போடப்பட சரியாக இருப்பா. ஃபஸ்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. அடுத்த 2-3 ப்ராப்ளம் பார்த்தோன்னே ஓகே இதுதானா அப்படின்னு ஆயிரும். ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னும் ஒரு 5 minutes மட்டும். ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர் இன் ஃபிகர். ஸோ என்கிட்ட வந்து இந்த ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் கேட்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ தான் படித்தோம் இன்னும் க்ளோஸ்டு பாத். இது ஒரு க்ளோஸ்டு பாத்து. ஓகே, இந்த க்ளோஸ்டு பாத்தில் கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சோர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்படி மேலே ஏறுது. அப்படின்னா இப்படி தான் திரும்பும், இப்படி தான் திரும்பும், இப்படி தான் திரும்பும். ஓகே,
அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. சப்ளை வோல்டேஜ்ன்றனால சிம்பிள்னால இது ப்ளஸ் தான், ஆல்வேஸ் இது மைனஸ் தான். அவங்களே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மைனஸ் தான், இது ப்ளஸ்ஸு தான், நான் மாற்ற முடியாது. பட் இது ரெசிஸ்டர், நான் போட்டுக்கலாம். அப்போ கரண்ட் இப்படி போகிற மாதிரி காமிச்சேன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, இது சப்ளை அவங்களே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சப்ளை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகே, இப்போ நான் வந்து கேவிஎல் சொல்லணும். கேவிஎல் என்ன சொல்லணும்? ரைஸ் எல்லாம் ட்ராப்புக்கு ஈக்குவல். அதர்வைஸ் சம் ஆஃப் த பொட்டன்ஷியல்ஸ், எல்லா பொட்டன்ஷியலையும் ரைஸையும் ட்ராப்பையும் சேர்த்து வச்சு ஆட் பண்ண என்ன வரணும்? ஆன்சரு 0 வரணும். இவ்வளோ தான் லாஜிக்கலாக இதை தான் சொல்ல வரோம். அப்போ கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. 20 வோல்ட்ஸ் தான் என்னோடய ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஸோ அதில் -2 +ஸு ட்ராவல் பண்ணுறேன். -2 +ஸுக்கு ஃபஸ்ட்டு ஏறுறேன். அப்போ 20 வோல்ட்ஸ் எப்படி எழுதுவேன்? ப்ளஸில் எழுதுவேன். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி +2 மைனஸு. +2 மைனஸ்னால -2 +னா ப்ளஸ்ஸு, +2 மைனஸ்னால் வோல்டேஜ் சோர்ஸில் மைனஸ் போடணும். ஸோ -8 வோல்ட்ஸு. அடுத்து -2 ப்ளஸ்ஸு, ஸோ +10 வோல்ட்ஸு. அடுத்து ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் வந்து V1 பேர் வச்சுருக்காங்க. +2 மைனஸ் வர்றோம். ஸோ +2 மைனஸ் வர்றதுனால பொட்டன்ஷியல் ட்ராப்பு. ஸோ -V1. அடுத்து +2 மைனஸ் வரும். +2 மைனஸ் வரனால -17. சோர்ஸில் வந்து -2 ப்ளஸ் வரும்போது ப்ளஸ்ஸு. ஸோ +5. ஓகே, ஸோ அன்னோன் யாருன்னு பார்த்தா V1 தான். அப்போ அன்னோன் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். ரிமைனிங் எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போயிடும். கொண்டு போனால் எனக்கு கிடச்சிட்ட ஆன்சர் we are getting 10 volts. ஸோ கையில் வந்து V டேட்டா இருக்குது. வேறு என்ன வேணும்? ரெசிஸ்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர்னும் போது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் V1 = 10 volts. அவ்வளோதான் ஆன்சர். வந்து இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 10 volts. அவ்வளோதான். இது செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ சப்ளையில் எப்படி ட்ராவல் பண்ணி வர்றோன்றது கரெக்டாக சொல்லணும். சிம்பிள் போட்டிருக்கும் போது நம்ம வந்து அந்த சிம்பிளை மாற்ற முடியாது. அப்போ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட பாசிட்டிவ் தான், அது நெகட்டிவ் தான், அதை நம்ம மாற்றக்கூடாது. ஓகே, பட் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து கரண்ட் எப்படி உள்ளே வருதா வெளியே போதான்றதை வச்சு என்ட்ராகிற பாயிண்ட்டை பாசிட்டிவாகவும் லீவ் ஆகிற பாயிண்ட்டை நெகட்டிவாகவும் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, அதை போய் சப்ளையில் வந்து +2 மைனஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மைனஸ் போடணும். -2 ப்ளஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறோம், ஸ்லோஸில் க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் போடணும். ஸோ இதை போட போட பழகிறோம். ஸோ ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ. ஒரு நிமிஷம். ஸோ போன கொஸ்டினில் எல்லாமே வந்து சோர்ஸஸாக இருந்துச்சு. இந்த கொஸ்டினில் எல்லாமே வந்து ரெசிஸ்டர்ஸாக இருக்குது. ஃபைண்ட் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். டிட்டர்மைன் த அன்னோன் வோல்டேஜ் ட்ராப் V1. ஸோ V1 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே சர்க்யூட் தான் இருந்துச்சு. பட் அதில் வந்து எல்லாமே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் சிம்பிள் போட்டுருந்துச்சு. இப்போ எல்லாமே ரெசிஸ்டர் சிம்பிள் போட்டிருக்கு. ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது. சோர்ஸ் சிம்பிள் போட்டிருக்கு. ஓகே, 30 வோல்ட்ஸு. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. அந்த சிம்பிள் வந்து நம்மளை அதை வச்சு போட்டுரும். அதனால் கரண்ட் இப்படி தான் ஆரம்பிக்கும். கரண்ட் என்ட்ராகிற பாயிண்ட் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து சிம்பிள் வந்து கரண்ட் என்டர் லீவை வச்சு நம்மளாக போட்டுறோம். ஓகே, போட்டாச்சு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வோல்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ பை கேவிஎல் வச்சு தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன சொல்ல வரோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 30 வோல்ட்ஸு ரெஃபரன்ஸ்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஸோ 30 வோல்ட்ஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை இந்த 2 வோல்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 2 வோல்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வோல்ட்ஸ்லேருந்து என்ன சொல்ல வராங்க? +2 மைனஸ் கரண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ +2 மைனஸ் ட்ராவல் ஆகிறதுனால ட்ராப்பு, பொட்டன்ஷியல் ட்ராப்பு, அதனால -2. அடுத்து +2 மைனஸு, ஸோ அதனால் -1. ஸோ இங்கே தப்பாக எழுதியிருக்காங்கப்பா. இதில் வந்து வோல்டேஜ் இது வந்து ரெசிஸ்டர் வேல்யூ கொடுக்கல. ரெசிஸ்டர் வேல்யூ கொடுக்காம அப்படியே டேரெக்டாக அதில் வோல்டேஜ் வேல்யூவை மேலே எழுதியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஓகே, -1. அடுத்து இங்கே +2 மைனஸ்க்கு வர்றோம். அப்போ -V1.
+2 மைனஸுக்கு வரும், அப்போ -3. +2 மைனஸுக்கு வரும், அப்போ -5. -2 ப்ளஸுக்கு போகிறோம், அப்போ +30. இப்போ தான் சொன்னோம் ட்ராப்பையும் ரைஸையும் ஆட் பண்ணோம்னா இட் பிகம் 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு தேவைப்படுற டேட்டா V1 தான், அதை மட்டும் லெஃப்ட் சைடு நிப்பாட்டிக்கிறோம், ரைட் சைடில் எல்லாத்தையும் கொண்டு போயிடும். ஸோ ஆன்சர் பிகம்ஸ் V1 இஸ் ஈக்குவல் டு 19 volts. ஸோ போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோ. போன கொஸ்டினில் வந்து எல்லாமே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கேட்ட விஷயம், ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே ரெசிஸ்டரு, எல்லாத்தோடைய ரெசிஸ்டருடைய வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துட்டு ஒரே ஒரு ரெசிஸ்டரில் மட்டும் அன்னோன் வோல்டேஜை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.